ஹாய் மக்களே, இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி செய்ய போகிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு பெரிய வெங்காயத்தை லேயர் லேயராக வெட்டி வச்சுருக்கேன், புதினா, மல்லித்தலை, ஒரு 10 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி பழம், அதாவது பெரிய சைஸ் தக்காளி பழம் 1, 2 பச்சை மிளகாய், இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ குக்கர் சூடாயிருச்சு. இதுக்கு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானே பச்சை மிளகாய், வெங்காயத்தை மட்டும் சேர்த்து வதக்கலாம். இதோட மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை 3 சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். தேவையான அளவு உப்புங்க. இந்தளவுக்கு வதங்கின பின்னாடி இஞ்சி, பூண்டு, தக்காளி 3 வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதை இந்த பச்சை வாடை போக நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாடை நல்லா போயிடணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இதோட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பட்டை, கிராம்பு தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கறியை சேர்த்துக்கலாம். ஆனால் மட்டன் வந்து 2-3 முறை அலசி தான் வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்த பின்னாடி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டேன். இதோட மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தண்ணி பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 6-7 விசில் விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வெந்துருச்சுங்க. நான் ஒரு 6-7 விசில் விட்டுக்கிட்டேன். இப்போ மட்டன் வெந்துருச்சு. மூடியை திறக்கிறப்பே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இந்த கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவியை தனியாக இருத்துட்டு வந்துட்டேன். ஃபுல்லாகலாம் இருக்கலைங்க, கொஞ்சம் பாருங்கள் மட்டனில் கொஞ்சம் இருக்குது. இப்போ அந்த மட்டனை வந்து குழம்பா வச்சுக்கலாம். அந்த குழம்பு எப்படி செய்கிறதா இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, இதோட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாய் பொடியெலாம் சேர்ப்போம், அதனால் காரம் அதிகமாயிரும். இதை எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட காட்டினதெல்லாம் வறுத்துக்கிட்டேன். இதோட 100 சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா தலை, கருவேப்பிலை ஒரு 4 இனுக்கு, ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சீல். இப்போ இது எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய், வெங்காயம், தக்காளி, அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, மிளகு, சீரகம், சோம்பு, கசசா எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே கிரேவியில் சேர்த்தோம், ஆனால் அதுக்கு கிரேவி இருந்தனால மஞ்சப்பொடி அதில் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஜீரணத்துக்கு நல்லது. இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேங்க. இதை ஒரு கிண்டி விட்டுறலாம். நம்ம தேங்காய் ஒன்று தாங்க பச்சையாக அரைச்சிருக்கோம். அந்த செலவில் வந்து நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம், எண்ணெய் ஊற்றாமல். வெங்காயம், தக்காளி, அந்த மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா எல்லாம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் கிண்டினா போதும், அந்த பச்சை வாடை போயிடும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கங்க. உங்களோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குவேன். அந்த ஓரக்காலை நல்லா வலிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு கலக்கி வச்சிட்டோம். இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். மக்களே பாருங்கள், உங்கள்கிட்ட இந்த பாத்திரத்தில் தான் கிரேவி காட்டினேன். நல்லவே இல்லைங்க, இந்த பாத்திரத்தை மிச்சம் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பசங்க காலி பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் கிரேவி பண்ணுங்கள். குழம்பு நல்லாவே கொதிஞ்சிருச்சுங்க. நீ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே மல்லித்தலை உங்கள்கிட்ட இருந்தால் ஃபைனல் டச்சாக பண்ணுங்கள். என்கிட்ட மல்லித்தலை இல்லை. இந்த மாதிரி ஸ்டைலுக்கு எப்படி குழம்பு வைக்கிறது, இந்த ஸ்டைலை வந்து எங்கள் அம்மாச்சி தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பாட்டி வச்சதா, உங்கள் அம்மா வச்சதா அப்படித்தான் கேட்பாங்க. அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். பாருங்கள், ஒரே நாளில் கிரேவியும் மட்டனும், அதுவும் ஒரே மட்டனை வச்சு கிரேவி தனியாக, குழம்பு தனியாக நம்ம வச்சிட்டோம். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல் டு ஃப்ரெண்ட்ஸ்.